அவர் எதிர்க்கட்சியை சார்ந்தவர் ஆளுங்கட்சியின் பட்ஜெட்டை பாராட்டுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அவருக்குள்ள அரசியலை அவர் செய்கிறார். இந்த பட்ஜெட்டை அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் நெருக்கடி தருகிற சூழலிலும் கூட தமிழ்நாடு அரசு கெட்டிக்காரத்தனமாக நிதியை அனைத்து துறைகளுக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி நிதிநிலை அறிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இதனை தயாரித்து வெளியிட்டிருக்கிறது. கல்விக்கு 40,000 கோடிக்கு மேலான நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒன்றிய அரசு கல்விக்கென ஒதுக்கியிருக்கிற நிதியில் 3/4 பங்கை தமிழ்நாடு அரசு மாநிலத்துக்கென்று ஒதுக்கி இருப்பது போற்றுதலுக்குரியது. இதையெல்லாம் பாராட்ட வாழ்த்த மனமில்லாதவர்கள் ஒட்டுமொத்தமாக அதனை குறை சொல்லி மக்களிடையே இந்த அரசுக்கு எதிரான மனநிலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. எண்ணற்ற பல நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை அனைத்தையும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகிறது. ஆகவே அதிமுகவின் விமர்சனத்தை பொதுமக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி இதற்கு பதில் சொல்லிவிட்டார். அமலாக்கத்துறையின் மீதே நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லியிருப்பதன் மூலம் அமலாக்கத்துறை எந்த உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உண்மை எதுவோ அது வெற்றி பெறும். ஆகவே டாஸ்மாக் துறையிலே அப்படி ஊழல் நடந்திருந்தால், அமலாக்கத்துறை சொல்வது உண்மையா இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு அவர்கள் முன்னோக்கி போகலாம். அதை இந்த அரசும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை செந்தில் பாலாஜி தன்னுடைய பதில் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் பொறுத்திருந்து பவன் கல்யாண் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய நிலைப்பாட்டை நாம் இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பதவியில் இருக்கிறார். அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தம் விருப்பம் போல் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அதை இங்கே விவாதமாக்க வேண்டிய தேவையில்லை. மாவட்ட வாரியாகவா நிதி பகிர்வு செய்கிறார்கள்? அப்படி அல்ல, துறை வாரியாகத்தான் நிதி பகிர்வு செய்கிறார்கள். இனிமே மானிய கோரிக்கையில் தான் ஒவ்வொன்றும் வெளிப்படையாக அறிவிக்கப்படும். ஒரு நல்ல பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்கியிருக்கிறார். MS சுவாமிநாதன் தலைமையில் ஒரு ஆய்வு மையத்தை உருவாக்கியிருக்கிறார். மற்றும் ஏராளமான விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார். இன்னும் தள்ளுபடி செய்ய வேண்டிய கடன்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மானிய கோரிக்கையின் போது எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி மக்களின் தேவைகளை வலியுறுத்துவார்கள்.